ஒரு ஃபோன் கால் எல்லா விஷயத்தையும் மாற்ற போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், பிகாஸ் இந்த டைம்ல உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரேண்டமாக கூட வரலாம். ஆனால் அதில் ஒரு ஃபோன் கால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு அந்த ஃபோன் கால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மனசில் வச்சுட்டு இந்த ரீடிங்கை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிக்கப் பைல் ரீடிங்குள்ளே தான் டைரெக்டாக போகிறோம். ஓகே, ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். அந்த 3 பைலில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ். பைல் நம்பர் 1, இந்த பியூட்டிஃபுல் யூனிகார்ன். பைல் நம்பர் 2, இந்த லெட்டர் ஏ. இது டைஸாகவும் வச்சுக்கோங்க, இல்லை லெட்டர் ஏன்னு கூட வச்சுக்கலாம். பைல் நம்பர் 3, this 10. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு ரீடிங்கை பார்க்கலாம். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number 1. Okay. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபோன் கால் வந்துட்டு மேபி உங்களை பற்றி ஒரு பர்சன் என்ன மனசில் நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஃபோன் கால். ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு உங்களை அறியாமையே வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை நீங்கள் யார் கண்ணுக்கோ நீங்கள் வந்து பட்டிருக்கீங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களை பற்றி நிறைய இடங்களில் ஒரு மியூச்சுவல் பீப்புள் கிட்டேயோ இல்லை ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேயோ நிறைய இடத்துல விசாரிச்சிருக்காங்க. உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியா எடுத்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபோன் கால் மேபி லைக் வெரி நியூவாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நியர் அண்ட் டியர் பிளேசஸில் இருக்கலாம். வெரி சமோன் அந்த சரௌண்டிங்ஸில் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் வெரி கனெக்டிவ் எனர்ஜி இருக்கும். மேபி லைக் அவங்கள நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ சரி, ஒரு கனெக்ட் ஆகிறப்போ சரி, ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இருக்காது. அவங்க அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி லைஃப்பில் ஒரு மாதிரி போராக போகுதே, ஒரு டைவர்ஷன் இல்லையே, ஒரு மாற்றங்கள் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபேஸில் உங்களுக்கு இந்த ஒரு சேஞ்சஸ் வரும். டல்லாக இருக்கக்கூடிய உங்கள் மனசு, உங்கள் மைண்டை வந்துட்டு அப்படியே பிரைட்டன் ஆக்கிறதுக்கு இந்த ஃபோன் கால் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஸ்மைல் பண்ண, உங்களோட வேல்யூ, ஓகே நமக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க, நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க, நம்ம மேலேயே உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளை பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டுமே வந்துட்டு இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஸோ அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் டைவர்ஷன் அண்ட் தட் ஒன் ஃபோன் கால் சேஞ்ச் பண்ணும். த அப்ரிசியேஷன், அந்த பாராட்டு, செல்ஃப்லெஸ்ஸாக வாங்கக்கூடிய அந்த பாராட்டு, அது ரொம்ப வந்துட்டு உங்களோட இன்னர் சைல்டை வந்து அவேக்கன் பண்ணும். உங்கள் மனசு இது வந்து இந்த டைமில் முக்கியமான ஒரு ஃபோன் காலாக இருக்கும். பிகாஸ் உங்கள் மனசு ரொம்ப அழப்பாயுது, ரொம்ப தனிமை, ஒரு இருட்டில் இருக்குது. ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு மனசு நிற்க மாட்டேங்குது, ஒரு கிரவுண்டிங் எனர்ஜி இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு, ரெஸ்ட் இல்லை.
உங்கள் ஃபோனில் இருக்கிற மெசேஜஸ்க்கு உங்களால் பாதி மெசேஜஸ் ரிப்ளை பண்ண முடியல. அது பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும். கால்ஸ் அவ்வளோக்கும் அட்டென்ட் பண்ண முடியல, ரொம்ப நேரம் பேச முடியல. ஆனால் பேசணும் ஒரு சில பேர்கிட்ட. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வரக்கூடிய ஒரு ஃபோன் கால் மைண்டை மாற்றும். ஒரு பிக்கெஸ்ட் டைவர்ஷன்னு சொல்லலாம். பார்ப்போம். வேற என்ன ஒரு சேஞ்சஸ் வருது? See, it is very important. Pile number 1, நீங்கள் உங்கள் லைஃப்னு சொல்ல முடியாது, இந்த டைமில் வரக்கூடிய ஒரு ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் அதுக்கான ஒரு டைம் ஃப்ரீ ஆகிட்டு கூட அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் வர்ற ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகேங்களா? மெசேஜஸோ ஃபோன் கால்ஸோ. See the courage. அதுதான், அதாவது ரொம்ப ஒரு மாதிரியாக போயிட்டு தைரியமே இல்லாமல் லைஃப்பில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறவங்களுக்கு திருப்பி அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் கால். இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பு கொடுப்பாங்க. ஒரு ரொம்ப ஃப்ளர்ட்டி கிடையாது, ரொம்ப ரூட் கிடையாது, பட் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் வைப் இருக்கும். அவங்களோட பேசிட்டே இருக்கலாம். ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிட்ட பேசணுன்ற ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்குல்ல, அந்த இது கொடுப்பாங்க. அலாங் வித் தட் த கரேஜ் டு ஃபேஸ் யுவர் லைஃப். நீங்கள் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் கொடுக்குற சின்ன மோட்டிவேஷனாக தான் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ தைரியத்தை கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக, மைண்ட் செட்டாக மாறுறதுக்கு இந்த டைமில் இந்த ஃபோன் கால். சரி, இந்த வரக்கூடிய ஃபோன் கால் உங்களுக்கு ஃபாரெவராக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் இந்த டைமில் அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு மாதிரி ஸ்டக்கான ஃபேஸில் இருக்கீங்கல்ல, எதை நான் லைஃப்பில் வச்சுக்கிறது, எதை ரிலீஸ் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எனக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும் தான், ஆனால் நான் எதில் இருந்து ஆரம்பிப்பேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு 1008 குழப்பங்களை வச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப தைரியமான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபோன் கால்ஸ் இது. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு கொஞ்சோண்டு சான்ஸில் பார்ப்போம், எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் ஏதாவது வருதான். See, as I told you, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஐ மீன் இந்த ஒரு ஹியூஜ் ஹாப்பினஸ் ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், பட் அதை லாங் டேர்ம்க்கு எடுத்துகிட்டு போகிறது அது உங்களோட கையில் இருக்கு. பட் இது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கான ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி நினைப்பீங்க, ஒரு கம்ப்ளீட் பீஸ்ஃபுல்னஸ். எதுக்கு நம்ம வேலை செய்கிறோம், என்ன பர்பஸ்ன்னு தெரியாமல் ஒரு சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு பர்பஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டைம். அண்ட் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் எனர்ஜி அண்ட் டிவைன் பிளஸ்ஸிங்னு கூட சொல்லலாம். ஆல்தோ அது மோஸ்ட்லி ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, இது ஒரு கம்ஃபர்டிங் எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் ஃபோன் கால் இஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் பிக்கெஸ்ட் டைவர்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? வாட் எல்ஸ்? வேற ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு பார்க்கலாம் ஃபைனலி. அண்ட் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், உங்களோட வைபாக இருக்கட்டும், உங்களோட தாட்ஸை வந்து இவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உங்களை புரிஞ்சு தெரிஞ்ச நபர் தான் இவங்க இருப்பாங்க. So believe in the impossible. Look at the beautiful message. அதனால தான் நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், வர ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வர ஒரு சில சைன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு இப்போ அப்படி தான் இருக்கிறீங்க, ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப எனக்கு எனர்ஜி ஏற்கனவே ரொம்ப ட்ரெயின்டாக இருக்குப்பா, கிளைமேட் பிரச்சனை, ரொம்ப கிளைமேட் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, 1008 காரணங்கள் சொன்னாலும் கூட வர்ற வாய்ப்புகள் இந்த டைமில் ஆல்தோ ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க, தட் இஸ் இன் யோர் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பிலீவ். இப்போ ஒரு சைக்கிளில் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா அந்த சைக்கிளில் இருந்து வெளியே வரணும்னா இந்த ஃபோன் கால்ஸ் மாதிரி பியூட்டிஃபுல் கால்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, எல்லாமே ஒரே டவுட்டான பார்வையிலே பார்க்க வேணாம். ப்ரொடெக்டிவாக இருக்கிறது கரெக்ட் தான், பட் நாட் தட் மச் ப்ரொடெக்டிவ். ஓகேங்களா? பிகாஸ் யூ நெவர் நோ எந்த ஃபோன் கால் உங்களை அப்லிஃப்ட் பண்ணுங்கிறது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங்காகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவுமே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு I welcome the change
அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது டைப் பண்ணனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி கூட அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். That one phone call. ஓகே, ஓ மை காட். பைல் நம்பர் 2, இட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங்னு சொல்லலாம், இல்லை இது ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ரீபர்த்துன்னு சொல்லலாம். இப்போதான் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு ஒரு புள்ளி தான் வச்சிருக்கீங்க, இது இனிதான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் டைம் ஃபார் பைல் நம்பர் 2, ஒன் ஸ்ட்ராங் ப்ராமிசிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ப்ராமிசிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் இம்பார்ட்டன்ட். சும்மா ரேண்டமாலாம் வராது. அந்த வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹியூஜ் க்ரோத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான். ஆனால் இப்போ சொல்கிறேன், தட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அந்த ப்ராமிசிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ப்ராமிசிங்கான வாய்ப்புகள் வந்துட்டு இன்னைக்கே இப்போவே வந்து ஹியூஜ் சக்ஸஸ், அந்த சேரில், அந்த சக்ஸஸ் சேரில் உட்காருவீங்களான்னா கிடையாது. ஒரு பிகினிங் ஃபேஸ். திஸ் ஃபோன் கால் brings you that பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுக்கும் இந்த ஃபோன் கால். அதாவது இந்த கால் பேசி வச்சிங்க அப்படின்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் எனர்ஜி. ஓகே, தட்ஸ் இட். இனி வெயிட் அண்ட் சி. இனி பாருங்கல்ல, நான் இப்படி வந்துட்டு கம்பேக்கை கொடுக்குறேன் அப்படின்னு. சரி, அது நீங்கள் வெளியில் மற்றவங்க கிட்ட சொல்கிறீங்களோ இல்லையோ, ஷோ ஆஃப் பண்ணுறீங்களோ, தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார உங்களோட இன்னர் செல்ஃப் உங்ககிட்ட வந்து சொல்லும், ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் கம்பேக்? கம்பேக் கொடுக்கலாம், ரெடியா இருக்கியா அப்படின்னு உங்களோட இன்னர் செல்ஃப் உங்ககிட்ட சொல்ற அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி இங்க இருக்கு. ஸோ ஆல் யுவர் பாஸ்ட்ல நடந்த வரிஸ், கவலைகள், அது இது எல்லாத்துக்குமே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். திஸ் ஃபோன் கால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குதோ, ஒரு கம்பேக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குதோ, அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி உங்களோட எந்த ஒரு விஷயம் உங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு செய்ய அது இல்லை, ஏகப்பட்ட குறைகளை சொல்ற நீங்க தான் அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போறீங்க. ஸோ யூனோ வாட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், திஸ் ஃபோன் கால் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஒரு உங்களுக்கு பேசிகிட்டே இருக்கு. அதாவது இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்கன்னா, பேசிக்கிட்டே இருக்க டக்குன்னு அந்த ஒரு பூஸ்டப் எனர்ஜி கிடைச்சிரும். ஒரு 1 hour பேசுகிறீங்கன்னா, டல்லாக இருந்த உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் எனர்ஜி மாதிரி, ஓகே அடுத்து நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஒரு சில ஃபோன் கால்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஃபோன் கால்ஸும். ஆனால் இது சும்மா பேச்சோடு நிப்பாட்டாமல் ஒரு வாய்ப்புகளோடு வருது. இது எதர் நீங்கள் தனியாக செய்யவீங்க, இல்லைன்னா இந்த வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு அந்த ஆஃபர் பண்ணுறவங்களே உதவியாக வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ப்ராமிசிங் கமிட்மெண்ட்னு சொல்லலாம். அண்ட் டெஃபினெட்லி இந்த இதை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. நோ டவுட் அட் ஆல், நோ டவுட். See, அதுதான் சொல்கிறாங்க, if you knew you would be supported, what would you do? எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்கன்னு சொல்கிறது, அது நினைக்கிறதுனால தான் அப்படியே இருக்கீங்க. பட் அந்த சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் டிவைன் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. சப்போர்ட் வேணும் தானே கேட்டீங்க, தான் இப்போ இந்த சப்போர்ட் வருதே, இந்த ஃபோன் காலில் வருதே வாய்ப்பு, ஒரு ஆதரவும் வருதே. இப்போ என்ன பண்ண ரெடியாக இருக்கீங்க? பி ரெடி. என்ன தாட் இருக்கு, என்ன பிளான் இருக்கு? பி ரெடி.
ஓகே, கீப் ஆல் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ், எந்த ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலும் சரிங்க, நல்லதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹூ எவர், யாரா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நியூ பீப்புள், எல்லாத்தையும் ஒரு ஈக்குவல் ஃபேஸில் வைக்க போறீங்க. இவங்க ஸ்பெஷல் அவங்க ஸ்பெஷல்லாம் கிடையாது, எவ்ரி ஒன் ஈக்குவல் ஸ்டேஜ். ஸோ வாட் எல்ஸ்? See, for pile number 2, this gives you some kind of strong, அப்படிதான் இருக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட் இந்த இடத்துல கொடுக்குது. பார்ப்போம். The end of tough cycle approaches. Win to win outcome is forecast. அவ்வளோதான். சரி, இதுக்கு மேலே ஒரு மோட்டிவேஷன் டெஃபினெட்லி இந்த டைமில் கிடைக்காது. இஃப் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஸ்டப் ஆகுங்க. நீங்கள் செய்யறீங்களோ இல்லையோ, ஒரு விஷயத்த வந்து கால்குலேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட், இந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் சி, உங்களோட நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஒரு விஷயத்துக்கு மட்டும் திரும்ப திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற அந்த ஃபேஸ் எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்கள் எந்த விஷயத்துக்கு போராடினீங்களோ அது சம்மந்தமான ஃபோன் கால்ஸ் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப், ஃபேமிலி, ப்ராப்பர்ட்டி விஷயங்கள், இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லாம் முடிகிற வரைக்கும் போதுங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு கையை விட்டு போயிடுது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள், ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, திஸ் ஃபோன் கால் சேஞ்சஸ் எவ்ரிதிங். இந்த ஃபோன் கால் வந்துட்டு அந்த தடைகளை வரைக்கும் ஒரு நல்ல செய்தி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ரைட். ஸோ கான்ஃபிடென்ட், ஏன்னா வந்து போட்ட எஃபோர்ட்ஸ் எதுவுமே வீணாக போகாதுங்க. ஓகேங்களா? அது இந்த டைமிங்க்கு உங்களுக்கு கிளிக் ஆகலை, பட் திஸ் டைம் நல்லாவே வந்து கிளிக் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அந்த ஒரு, நான் தான் சொன்னல, அந்த ஃபோன் கால் ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட். சரி, உங்களோட எல்லா ப்ரேயர், வேண்டுதல்கள், எவ்ரிதிங், எல்லாத்துக்குமே ஒரு பதில், சொல்யூஷன் இருக்கு. நான் நிறைய வேண்டுறேங்க, நிறைய வந்துட்டு பண்றேங்க, ஆனால் ஒண்ணுமே வந்துட்டு எனக்கு பலிக்கலைங்கன்னு சொல்ற உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு நல்ல சைன் இருக்கு. ஸோ ஃபைனலி நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். அண்ட் தட் டூ பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரோத். ஓகேங்களா? ஸோ இந்த வரக்கூடிய ஃபோன் கால் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலி ஒரு ஒரு லக்குன்னு சொல்லுவோம்ல, அப்பா இப்போதான்டா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டைம் ஃபேஸ். ஸோ பி ப்ரிப்பேர்ட். எதுலேயும் நர்வஸ் ஆகாதீங்க, படபடப்பாக இல்லாமல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். சம் ஹியூஜ் லக் ஜாக்பாட். திஸ் ஃபோன் கால், இட்ஸ் குட் ஃபார் ஜாக்பாட் திங்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் லக். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரேண்டம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பாருங்களேன், பிலீவ் இன் தி இம்பாசிபிள். இது எனக்கு இப்போ வந்து லக் பேசிஸில் ஏதாவது ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில் இது வரைக்கும் ஃபெயிலியரை மட்டுமே பார்த்தீங்கன்னா, எஸ் அதில் வந்துட்டு ஒரு லக் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக வரும். ஓகேங்களா? அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் வந்துட்டு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதில் வராமல் இருக்கு அப்படிங்கிறதுலுமே ஏதாவது ஒரு நல்ல செய்தி அதை நோக்கியுமே வரும். ஓகே, ஸோ ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பி நம்பி கழிச்சு போயிட்டீங்க இல்லையா? லக்கு பேசிஸில் எதுவுமே உங்களுக்கு கிளிக் ஆகலை, ஆனால் அது சம்மந்தமாக நிறைய வேலைகள், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டைம் உங்கள் லக் வந்துட்டு நல்லபடியாகவே வந்து வேலை செய்யும். ஓகே, அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் இட்ஸ் வெரி குட் ஃபார் இட்ஸ் லைக் அ டிவைன் கால்னு சொல்லலாம். வர இந்த ஃபோன் கால், இட்ஸ் எ டிவைன் கால். ஓகேங்களா? ஸோ பி ரெடி.
நியூ லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், நியூ பிளேஸ்க்கு போக போறீங்க. சரி, இப்போ நீங்க மேபி இருக்கிற இடமும் சரி, இருக்கிற சூழ்நிலைகளும் சரி உங்களுக்கானது கிடையாது. ஒரு சில பேர் வேற இடத்துல இருக்கீங்க, ஒரு சில பேர் வேற பாண்டிங்ல இருக்கீங்க. இட்ஸ் எவ்ரி திங் கார்மிக் பாண்டிங். அண்ட் மோர் தேன் தட் சிச்சுவேஷன் சொல்லலாம். யூ கேன் பிளேம் த சிச்சுவேஷன். இருக்க சூழ்நிலைகளை கூட நீங்க வந்து பிளேம் பண்ணலாம். பட் உங்களுக்கான ஒரு பிளேஸ் உங்களை வந்துட்டு கூப்பிட போகுது. ஓகேங்களா? இட்ஸ் பியூர்லி டிவைன் கால். ஸோ பி ரெடி. நீங்க வேற பிளேசஸ்க்கு இல்ல வேற சரௌண்டிங்க்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க. யுவர் ஓல்டு லைஃப், ஓல்டு சரௌண்டிங்ஸ், இந்த சும்மா டெய்லி டிராமாஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒன்றும் இல்லாத டெய்லி டிராமாஸ், அதுல இருந்து எல்லாமே வந்துட்டு வரத்துக்கான ஒரு பிளேஸ். உங்களுக்குன்னு ஒரு 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 இடம் இருக்குல்ல, வேற ஃபுல் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ், அமைதியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபேஸ், ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டு நீங்க போக போறீங்க. ஓகேங்களா? நீங்க இது வரைக்கும் நிறைய உறவுகள் மேல நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இருக்கீங்க. அந்த உறவு நிக்கணும், அந்த உறவால ஆதாயம் வரணும்னு ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் போட்டீங்க. இனி வந்து ஹார்ட் ஒர்க் எந்தெந்த உறவுகளுக்கு போட்டு பதில் வராம இருக்குதோ அது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எல்லா உறவுகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்துக்கிட்டே நான் எஃபர்ட்ஸ் போட்டேன், எனக்கு 10 பேரும் திருப்பி ரிப்ளை பண்ணணும்னா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம். பட் இருந்தாலும் வந்துட்டு 1 or 2% ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் உங்க லைஃபுக்கு இவங்க தேவை அப்படின்னு டிவைன் முடிவு பண்ண பர்சன் உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே இட்ஸ் லைக் அ ட்ரெஷர் பாக்ஸ் தான் சொல்லணும். ஒரு நியூ டோர் ஓப்பனிங்னு சொல்லலாம். பட் திஸ் டைம் இட்ஸ் அ ட்ரெஷர் பாக்ஸ் தான் சொல்லலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூபிளான ஒரு விஷயங்கள் இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு 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 ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான். நிறைய வந்து த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களை நோக்கி வந்துட்டு நீங்க போவீங்க. உங்க கோலை சேஸ் பண்ற இந்த பாதை, இந்த ஜேர்னில நிறைய அழகான நிறைய த்ரில்லிங்கான அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களோட இந்த போர்டமான வாழ்க்கையை தூக்கி போடுங்க, இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ளார வந்துட்டு வரலாம். ஓகே, பார்ப்போம். அண்ட் இந்த புது அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்கிள்லே, உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை உங்கள் சர்க்கிள்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியிலோ நீங்கள் ஒருத்தவங்க தான் புதுசாக அனுபவிப்பீங்க. சரி, அது அனுபவம் எதுவாக வேணா இருக்கட்டுங்க. ஆனால் அது வந்து ரொம்ப புதுவிதமாக இருக்கும். உங்கள் மூலியமா மற்றவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது நீங்கள் போட்ட முயற்சிக்கு உங்களுக்கான பலன், ரெக்கக்னிஷன், இந்த புது லக்குங்கிறது உங்களுக்கு வரும். உங்கள் கூட இருக்கவங்க உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்படிதான் இருக்கும். பட் இது வந்து உங்கள் ஃபேமிலியில் அண்ட் உங்கள் சரௌண்டிங்ஸ்ல நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பியூட்டிஃபுல் அனுபவத்தை வந்து பார்க்க போறீங்க. லுக் அட் த பேஷன், நியூ பிகினிங். நான் சொன்னது தான் அழகாக வந்திருக்கு. திஸ் ட்ரெஷர் பாக்ஸ், ட்ரெஷர் ஹண்ட், ஃபுல் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் இருக்கும். சேலஞ்சஸ், த்ரில்லிங் இருக்கும். அலாங் வித் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். நிறைய ஆச்சரியங்கள், சர்ப்ரைசஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலுமே அதில் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஷன் வந்து நிற்காது. லுக் அட் த ஃபயர் எனர்ஜி ஹியர். எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் எனர்ஜி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கோ, ஃபயர் எலமெண்ட் லைக் இப்போ வந்துட்டு ஃபயர் சைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேஷன், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்துட்டு இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு திஸ் இஸ் பியூர்லி டிவைனோட ஒரு கால். ஓகேங்களா? இன்னைக்கு சும்மா உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்மியான வேலை செஞ்சு அதிகமாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா பி ரெடி, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்களே உங்கள் லைஃப்பில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலுமே ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த பேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பண்ணுறேங்க, இந்த மாதிரி பர்சனாக இருக்கிற நீங்களே திடீர்னு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பியூர்லி டிவைன் கால். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் டிவைன் கொடுப்பாங்க. பட் அதை எடுத்து செய்யக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ அதுவுமே வந்து நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் எல்லாமே டிவைனே பார்த்து கொடுத்துருவாங்க, எல்லாமே உங்களையும் சேர்த்து அவங்களே மாற்றிடுவாங்க. நீங்க மாறதுக்கான வழிகளை கொடுப்பாங்க. சரியா? மாறுறது உங்களோட இடத்துல இருக்கு. நான் அப்படியெல்லாம் மாற மாட்டேங்க, நான் இதே வாழ்க்கை இப்படியே தான் லைஃப் ஸ்டைல் இருப்பேன், என்னை தானா டிவைன் மாத்தணும்னா மாத்தாது.
ஓகேங்களா? உங்களோட எஃபோர்ட்ஸ் இல்லாம எதுவுமே வந்துட்டு முடியாது. இது எல்லாமே வந்து தி சாய்ஸஸ், வாய்ப்புகள், இந்த சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றது கிடைக்கும். அதை எடுத்துட்டு பண்றது உங்க கையில. நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி அப்போ அது கிடைக்காது. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கீங்க. சொல்றீங்க இன்னும் நடக்க மாட்டேங்குதே, கிடைக்க மாட்டேங்குதே. என்ன எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தீங்க அந்த இடத்துல? எவ்வளவு தூரம் கன்சிஸ்டன்ஸா போட்டிருந்தீங்க, தொடர்ந்து போட்டிருந்தீங்க? என்னென்ன முயற்சிகள் பண்ணி அது பேக் ஃபயர் ஆச்சு, வேற என்ன முயற்சிகள் பண்ணீங்க? ஸோ அந்த தாட் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஸோ எவ்ரி ஃபேஸ்லையுமே வந்து அதுதான். ஓகேங்களா? ஸோ திஸ் சடன் சேஞ்சஸ், குயிக்கான சேஞ்சஸ் உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேக் பண்ணும் பிகினிங்ல. பட் அட் த எண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். என்டையர் லைஃப் ஸ்டைல், என்டையர் திங்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் நீங்க மட்டும் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்துட்டு டென்ஷன் ஆவாங்க. நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா ஜாலியா இருப்பீங்க, உங்களுக்கான ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஜாலியா ஹாப்பியா. ஆனா உங்க சுத்தி இருக்கிறவங்க தான் அப்படியே வந்து பொசசிவ் ஆவாங்க, ஜெல்லஸ் ஆவாங்க, பொறாமப்படுறது. அதெல்லாம் இந்த ஷாக்கிங் மொமெண்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். பட் இட்ஸ் அதெல்லாம் ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இந்த ட்ரெஷர் ஹண்ட், ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு சொல்லலாம், இட்ஸ் வெரி ப்ரீஷியஸ். அண்ட் திஸ் ஃபோன் கால், இட்ஸ் a divine call. ஓகே, ஸோ that's all for pile number 3. அண்ட் pile number 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.